Hi viewers, welcome back. This is Surendra. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் அப்டேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது அப்டேட் தான் எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா எதை அப்டேட் பண்ணணுமோ அதை போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வரணும் சர்வர்லேருந்து. ஸோ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சர்வரில் ஃபஸ்ட்டு என் HTMLக்கு போய்க்கிறேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடிட் இங்கே இருக்குது. ஸோ -click ஓகேங்களா. இதில் என்ன சொல்லணும்னா ஆக்சுவலாக எடிட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன கேட்கும், என்ன பாஸ் பண்ணி அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இருக்க ஐடியை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து யூனிக்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் அது மட்டும் தான் யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணோடனே இது இப்போ கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து இந்த ஸ்கோப் அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு கமெண்ட் பண்ணிக்கிறேன். என்னென்னு பண்ண போகிறேன்னா எடிட் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ http இல்லை http டாட் என்ட்ரு டாட் என்ன பண்ணோன்னா போய் கெட் பண்ணிட்டு வரணும். ஸோ கெட் எந்த API அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த URL பார்த்தீங்கன்னா API/CRUD app/post/ ஓகேங்களா. இங்கே என்ன அனுப்புகிறோம்னா அந்த போஸ்ட் ஐடி இருக்கு இல்லைங்களா, அங்கே அனுப்புகிறத சாரிங்க ஆக்சுவலாக இங்கே முதல்ல இதை ஒரு ஸ்கோப் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸ்கோப் டாட் இந்த மாதிரி சில்லித்தனமாக நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம், கண்டுக்காதீங்க. அப்படின்னு ஒரு மெத்தட் இல்லை ஃபங்க்ஷன் எது வேணால் சொல்லிங்க. மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐடியாக வரும். போஸ்ட் ஐடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இந்த விஷயம் வரணும் ஓகேங்களா. ஏன்னா அதை கிளிக் பண்ணோடனே இங்கே தான் வரும். ஸோ இங்கே வந்துட்டோடனே அங்கே பாஸ் பண்ணுற போஸ்ட் ஐடி தான் இங்கே வாங்குகிறோம். ஸோ இங்கே தான் இந்த போஸ்ட் ஐடிக்கான ஒரு விஷயத்தை போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறோன்னா அப்படி கிடைச்ச உடனே என்ன பண்ணணும்னா அது சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அது அந்த இடத்துல அங்கே வர அந்த போஸ்ட்டை ஆக்சுவலாக ஒரு தனியாக ஒரே ஒரு போஸ்ட் தான் வரும். ஸோ அந்த போஸ்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா ஸ்கோப்பில் இருக்க போஸ்ட் கூட இதை ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா. வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த போஸ்ட்டை ஸ்கோப்பில் இருக்க போஸ்ட்டு கூட மர்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என் அப்ளிகேஷனில் போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், மேபி பழசுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லுது சர்வர் நாட் ரெஸ்பாண்டட் அப்படி சொல்லுது. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கு தெரியல ஓகேங்களா இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா cannot get அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓகே இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே போகிறேன், சர்வருக்கு போய்ட்டு எடிட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான், கண்டுக்காதீங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா ஸோ ஆப் டாட் ஃபஸ்ட்டு அதுக்கு எடிட் பண்ணால் ஃபஸ்ட்டு கெட் பண்ணணும். கெட் பண்ணிவிட்டு எந்த URL பார்த்தீங்கன்னா API/CRUD API/ இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆக்சுவலாக இங்கே ப்ளஸ் கிடையாது. இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணணும், என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிக்வெஸ்ட் அவங்க அனுப்பியிருக்காங்க, என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோப்பா விடிஞ்சிருச்சு, நான் சீக்கிரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன், பதட்டத்தில் தப்பாக பண்ணுறேன் ஓகேங்களா. சரி ஒன்றும் இல்லை,
என்ன ரிக்வெஸ்ட் அவங்க அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போஸ்ட் மாடல் எல்லாமே அந்த போஸ்ட் மாடலை வச்சு தான் பண்ணணும். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா ஃபைன் பண்ணணும். என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஃபைன் பண்ணக்கூடாது. எதை பேஸ் பண்ணி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் பை ஐடி. என்ன ஐடி அப்படி ஃபைண்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ இங்கே வந்து என்ன பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஐடி இங்கேருந்து வருதோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிக்வெஸ்ட் டாட் ப்ராம்ஸ் டாட் ஐடி ஓகேவா, அதான் போஸ்ட் ஐடி. ஸோ இந்த ஐடியை பேஸ் பண்ணி நீ வந்து எனக்கு ஃபைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ ஓகே, இது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஜேசானை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் என்ட்ரு கொடுக்கலையா ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராமிசஸ். ஃபஸ்ட்டு ப்ராமிசஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போஸ்ட் ஐட்டத்தை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த போஸ்ட் ஐட்டம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜேசனாக அந்த போஸ்ட் ஐட்டத்தை நம்ம சென்ட் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ போஸ்ட் ஐட்டம் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த பேட் ரிக்வெஸ்ட்டை அதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னா பேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா, ஏன் இது இப்படி நடந்துக்குது? என்ன பண்ணணும்னா ரிக்வெஸ்ட் சென்ட் வந்துடுச்சுங்க, சென்ட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 400. ஓகேங்களா, ஓகே. வேறு எதனா தப்பு பண்ணியிருக்குண்ணா? ஓகே, இப்போ பாருங்கள், மறுபடியும் பேக்கு போய்க்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு போஸ்ட்டை இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஏதோ ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக எதுவும் வரல. என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். என்ன சொல்லுது, ஃபைல் டு லோட் அ ரிசோர்ஸ் வந்து ஓகே. அப்போ சர்வர் கரெக்டாக இருக்குது. இதில் தான் வந்து ஏதோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேங்களா, இந்த இங்கே எழுதுன ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கோம். என்ன அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ பார்ப்போம். ஓகே, நான் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து கெட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கெட் வந்து ஃபைண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு என்ன ரீசன், cannot get API/post API CRUD கரெக்டான இதுதான். இது ஏன் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகே, இந்த இடத்துல போவோம். ஓகே, இங்கே நான் ஐடியை வாங்குகிறேன், proms.id. ஓகேங்களா, இந்த ஐடியை தான் நான் இங்கே பாஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இங்கே பாஸ் பண்ண சொன்னோன்னே என்னென்னா ஏதோ ஒரு போஸ்ட் ஐட்டம் வருது. ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. எரர் வந்தால் மட்டும்தான் 404. ஓகேங்களா, இருங்க ஒரு நிமிஷம் பார்க்குறேன். API CRUD App போஸ்ட் ஓகே. ஆக்சுவலாக இங்கே நான் ஐடின்னு ஒன்று அனுப்பணுமே, ஏன் விட்டேன் பார்த்தீங்களா? இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் எடிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நான் எடிட் கிளிக் பண்ணோடனே எதை கிளிக் பண்ணுறேனோ அந்த போஸ்ட்டோட கண்டென்ட் அங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் 2வது கிளிக் பண்ணியிருக்கேன், 3வது கிளிக் 5வது கிளிக் பண்ணுவேன், 5 கிளிக் பண்ண 5 வருது. ஓகே, இதுதான் வேணும். ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ நம்ம எடிட் என்ன பண்ணுறோமோ அது கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பட்டன் வைக்கணும் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்டேட் ஓகேங்களா, போஸ்ட் தான் அனுப்புகிறோம். ஸோ அப்டேட் போஸ்ட் ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணணுன்னா இங்கே வந்துட்டு நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ போடணுங்க. ஏன்னா ஏற்கனவே கொஞ்ச நாளாக வீடியோ போடல.
ஒரு 10 டேஸாக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாளைக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் போகணுன்னு நினச்சேன். பட் ஆனால் இன்னும் 2 வீடியோ பாக்கி இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா ஸ்கோப் டாட் அப்டேட் போஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணாலே தப்பு பண்ணுறேன், அது தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒரு எரர் ஃபங்க்ஷன். இது ஆக்சுவலாக என்ன ரிட்டர்ன் பண்ணணுன்னா போயிட்டு புட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா அங்கே என்ன போஸ்ட் வருதோ அந்த போஸ்ட்டை இங்கே வாங்கி எதில் போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாரி $http:// புட் எதை போய் புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா API ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்லாஷ் போடாமல் விட்ருக்கேன். ஓகேங்களா, API /crud app /post/ ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே நீங்கள் அந்த போஸ்ட்டை அனுப்பணும். எந்த போஸ்ட் மாற்றிருக்காங்களோ அந்த வேல்யூவை இங்கே வர போஸ்ட்டை நீங்கள் அங்கே அனுப்பணும். ஓகேங்களா, நான் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டாட் சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் ஆன உடனே என்ன காட்டணும்னா எனக்கு எல்லா போஸ்ட்டையும் காட்டணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து ஷோ ஆல் போஸ்ட். ஓகேவா, இவ்வளோ தான் என் கோடு அப்டேட்டுக்கு. ஸோ இங்கே போயிடுறேன், சர்வரில் போயிட்டு இதை ரிசீவ் பண்ணி இதுக்கான வேல்யூவை பண்ணணும். ஸோ அப்டேட் போஸ்ட். ஓகேங்களா, API/update அப்படின்னு போட்டிங்கன்னா அடிப்பாங்க. ஸோ புட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இங்கேயும் புட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், தூக்கத்தில் நான் மாற்றி யூஸ் பண்ணேன். ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஸோ இங்கே வரதை மறுபடியும் வாங்கணும். ஓகேங்களா, API/crud app /post/ ஐடி வாங்கணும். அதுக்கப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும், 2 விஷயம். ரிக்வெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ரெஸ்பான்ஸ். மேலே எதனா தப்பு பண்ணியிருக்கேன்னா இல்லை. ஓகே, ரிக்வெஸ்ட்/ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு அந்த போஸ்ட்டை வாங்குவோம். போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா request.body, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டில் இருக்க ஐடியை வாங்கணும். ஸோ ஐடி ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, request டாட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ஸ்னு ஒன்று இருக்காங்க இல்லைங்களா, அவரை கூப்பிட்டு அவுட்டை தான் ஐடி இருக்குது. ஓகேங்களா, அவுட் அங்கே வந்து ஐடி வாங்குகிறோம். ஓகேவா, ஜஸ்ட் ஃபார் ஃபன். தூக்கம் வந்துச்சுன்னா உலார ஆரம்பிச்சிருவேன், கோச்சிக்காதீங்க. என்ன பண்ணணும்னா இதில் இந்த போஸ்ட் மாடல் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட். இது வந்து மாங்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அவரோட வேலை. ஸோ அப்டேட்ன்றது 2 விஷயத்தை இது பண்ணணும். ஓகேங்களா, அங்கே வாங்குகிற ஐடியை பேஸ் பண்ணி எதை வச்சு பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல _id. ஓகேங்களா, வெறும் ஐடின்னு போட்டிங்கன்னா அடிப்பாங்க. போஸ்ட் ஐடி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டோட டைட்டில். தயவுசெய்து எரர் காட்டாமல் முடிஞ்சிரு அப்படின்னு வேண்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா எல்லாம் ஏஞ்சி கதவை திறக்கிறாங்க, சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும், கடுப்பாயிடுவீங்க. ஓகேங்களா, போஸ்ட் டாட் மெசேஜ். எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா அந்த ஸ்கூல் விட்டு ஓடும், எப்போ பெல் அடிச்சோன்னே ஓடும் பிள்ளைங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. எப்போ முடியும், யாருன்னா
குறுக்கில் பேசி டிஸ்டர்ப் பண்ணுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தென் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் லிஸ்ட்டு இதில் வரும். ஸோ அப்படி ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. எத்தனை இது அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஸ்டேட்டஸ். இது பார்த்திங்கன்னா 400 கொடுத்திங்கன்னா ஒர்க் ஆகாது. சரி 200 அப்படி இல்லைன்னா எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா எரர் ஓகேங்களா சென்ட் ஸ்டேட்டஸ் 400 ஓகேங்களா. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கார். ஆப்பில் போனாலும் கரெக்டாக இருக்கார். HTML கரெக்டாக இருக்கார். ஓகே, இப்போ நம்ம ஆப்புக்கு போவோம். அவர் தான் எல்லா தப்பும் சொல்லுவார். இப்போ போயிட்டு நான் எதை கிளிக் பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா மை ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் என்னென்ன வந்துட்டேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட் போஸ்ட் டைட்டில் ஓகேங்களா. அப்படி அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணி மை ஃபஸ்ட் போஸ்ட் மெசேஜ் ஓகேங்களா. அப்படின்னு கொடுத்தோன்னே சரி நினச்சேன் உடனே எந்த எரரும் இல்லாமல் அப்டேட் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்லுது சர்வர் ஏதோ 404 எரர் காட்டுது. ஏன் காட்டுறாரு cannot get அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஏன்டா நீ கெட் பண்ணணும், கிளிக் பண்ணால் நீ புட்டுலடா பண்ணணும். இருங்க ஒரு நிமிஷம் போய் பார்க்குறேன். p/ ஓகே இந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஐடி ஆக்சுவலாக என்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருந்தேன், ஒன்றுமே பண்ணல, மேலே ஒரு ஸ்லாஷ் தான் போட்டேன். ஓகே இது கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா HTML போய் பார்க்கணும். HTML பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, போஸ்ட்டு கரெக்டாக அனுப்பியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் போஸ்ட்டு என்ன போஸ்ட்டு அது வந்திருக்கு. இந்த இடத்துல எஸ்ஸை விட்டுட்டேன். ஓகேங்களா. ஓகே இப்போது அது பார்த்திங்கன்னா இந்த யூஆர்எல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நான் டைப் பண்ணதெல்லாம் வீணாக போச்சுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எடிட் கொடுக்குறேன். மேலே எடிட் வந்துடுச்சு. நான் 111 வச்சுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா 111 வச்சுக்கிறேன். அப்டேட் கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே. மறுபடியும் அதே எரர் கிரெட் போஸ்ட் கிடைக்குது. அப்புறம் ஏன் இது எடிட் பண்ணுறேன் வந்துடுச்சு. அப்டேட் பண்ணுறேன் கேனாட் புட் அப்படின்னு சொல்லிட்டு வராது. புட்டில் என்னப்பா தப்பு பண்ணேன் இருங்க. புட் ஓகே இங்கே வந்து அந்த ஐடியோட சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. போஸ்ட் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி ஓகேங்களா. அதனால தான் அது வரல. ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இது எடிட் பண்ணிட்டேன். 29 ஓகேங்களா. கோச்சாதீங்க. அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேவா ஃபைனலாக முடிஞ்சிச்சுங்க. ஓகே இப்படி தான் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும், எடிட் பண்ணணும். ஓகேங்களா. இன்னும் ஒன்று தான் டெலீட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.